செலக்டட் பாயிண்ட் நம்பர் 81 செயல்கள் மூலமா என்ன சேவை செய்கிறோமோ அதனோட மகத்துவம். बाबा भाषा सेवा करने वाले राजा बनेंगे या कर्मणा सेवा करने वाले राजा बनेंगे? அங்க கேக்குறாங்க, பாபா இப்போ வாச்சா சேவை அப்படின்னா பேச்சு மூலமா என்ன சேவை செய்யறாங்களோ அவங்க ராஜா ஆகுவாங்களா, இல்லைன்னா செயல்கள் மூலமா என்ன சேவை செய்யறாங்களோ இந்திரியங்கள் மூலமா அவங்க ராஜா ஆகுவாங்களா? किसी किसी का कहना है कि कर्मणा सेवा करने वाले दास दासी बनेंगे. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கர்மணா சேவை யாரு செய்யறாங்களோ அப்படின்னா செயல்கள் மூலமா என்ன சேவை செய்யறாங்களோ அவங்க தாச தாசிகள் ஆகுவாங்க. इसलिए वो कर्मणा सेवा करना ही नहीं चाहते, அதனாலதான் அவங்க செயல்கள் மூலமா சேவை செய்யறதுக்கே விருப்பம் படுறது இல்ல, விட்டுடுறாங்க. राजा बनने वाले होंगे वो कौन सी पढ़ाई पढ़ते हैं? பாபா கேக்குறாங்க, யாரு ராஜா ஆகக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த படிப்பை படிக்குவாங்க? जिससे राजा बनते हैं. இப்போ அது மூலம் ராஜா ஆகுவாங்க இல்லையா, பாபா கேக்குறாங்க எந்த படிப்பால ஆகுவாங்க? राजयोग. ராஜயோகம் மூலமா ஆகுவாங்க. जो राजयोग है, இப்ப ராஜயோகம் என்ன இருக்குது? जिसमें राज भरा हुआ है. எதுல ரகசியம் நிறைஞ்சிருக்குது? योग की पावर भी है. யோகத்தினோட பவர் இருக்குது. वो राजयोग, அந்த ராஜயோகம் कर्मेंद्रियों से सीखा जाता है. கர்மேந்திரியங்கள் மூலமா கத்துக்கப்படுகிறதா, या वाचा से सीखा जाता है? இல்லன்னா வாச்சா மூலமா கத்துக்கப்படுகிறதா? कर्मेंद्रियों से. கர்மேந்திரியங்கள் மூலமாவா, वाचा से. பேச்சு மூலமாவா? दुनिया में योग सिखाने वाले हैं. உலகத்துல யோகத்தை கத்துக்கிறவங்க இருக்காங்க, கத்து கொடுக்கறவங்க இருக்காங்க. विद्वान पंडित आचार्य, வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரிகள், सन्यासी. சன்னியாசிகள். वो कर्मेंद्रियों का योग सिखाते हैं அவங்க கர்மேந்திரியங்களினோட யோகத்தை கத்து கொடுக்கறாங்களா, या वाचा का योग सिखाते हैं? இல்லன்னா வாச்சாவினோட யோகத்தை கத்து கொடுக்கறாங்களா, या मन को कंट्रोल करना सिखाते हैं? இல்லன்னா மனச கண்ட்ரோல் பண்றது கத்து கொடுக்கறாங்களா? है? और तो कर्मेंद्रियों का योग सिखाते हैं. அவங்க கர்மேந்திரியங்களினோட யோகத்தை தான் கத்து கொடுக்கறாங்க. लेकिन ஆனா ये जरूर है இந்த விஷயம் கண்டிப்பா பக்கா இருக்குது. कि कर्मेंद्रियों से ज्यादा प्रबल होती है वाणी. இப்போ கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதை விட அதிக பவர்ஃபுல் எதுன்னா பேச்சு, வாணி, वाचा. பேச்சு. और वाचा से ज्यादा प्रबल होती है दृष्टि. இந்த பேச்சு என்ன இருக்குதோ அதை விட அதிக பவர்ஃபுல்லா இருக்குது திருஷ்டி. और दृष्टि से ज्यादा प्रबल होती है वृत्ति. பிறகு திருஷ்டி விட அதிக பவர்ஃபுல் எதுன்னா, அதை விட அதிக பவர்ஃபுல் எதுன்னா வைப்ரேஷன்ஸ்.
सृष्टि की पैदाइश कलयुग में भी होती है, द्वापर में भी होती है। இப்போ இந்த சிருஷ்டில இந்த ஜென்ம கொடுக்கற ப்ரோசஸ் என்ன இருக்குதோ இது கலியுகத்துல கூடயும் ஏற்படுது, சத்யுகத்துல கூடயும் ஏற்படுது, सतयुग त्रेता में भी होती है சத்யுக திரேதால கூடயும் ஏற்படுது. और नई सृष्टि की शुरुआत संगम युग में होती है। பிறகு புது சிருஷ்டியினோட ஆரம்பம் சங்கம் யுகத்துல ஆகுது. तो सबसे पावरफुल அப்போ பாபா கேக்குறாங்க, எல்லாத்தை விட பவர்ஃபுல் सृष्टि कहाँ होती है? சிருஷ்டி எங்க இருக்கும்? संगम में होती है சங்கம் யுகத்துல இருக்குமா, कि सतयुग त्रेता में होती है कि द्वापर कलयुग में होती है? சத்யுக திரேதால இருக்குமா இல்லன்னா துவாபர கலியுகத்துல இருக்குமா? कैसे? எப்படி? वाइब्रेशन से। வைப்ரேஷன்ஸ் மூலமா. योगी वो யோகி யாருன்னா जो वाइब्रेशन से ही सृष्टि पैदा करे। யாரு வைப்ரேஷன்ஸ் மூலமாவே சிருஷ்டிய உருவாக்கணும். राधा कृष्ण जैसे बच्चों को चलाए, ராதா கிருஷ்ண போல குழந்தைகளை நடத்தணும், जन्म दे, ஜென்ம கொடுக்கணும். उसको क्या कहेंगे? அவங்களுக்கு என்னன்னு சொல்லலாம்? पक्का போல ராதா கிருஷ்ண போல ஆத்மாக்களுக்கு ஜென்ம கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? பக்கா योगी। யோகி. बाकी कोई कहे कि अरे तो फिर हम बादशाह सेवा क्यों करें? அப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க என்னன்னா, நாங்க பேச்சு மூலமாயே சேவை செய்யணும், हम कर्मणा सेवा क्यों करें? நாம கர்மணா சேவை ஏன் செய்யணும்? है नहीं। அப்படி கிடையாது. कोई ऊपर चढ़ता है तो सीढ़ी दर सीढ़ी चढ़ता है। இப்போ ஒருத்தர் மேல ஏறுறாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறுவாங்களா, कि एकदम आखिरी सीढ़ी भी चढ़ जाता है? இல்லன்னா ஒரே ஒரே தடவை மேலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் ஏறிடுவாங்களா? धीरे धीरे चढ़ेगा ना। மெதுவா ஏறுவாங்க இல்லையா? तो गीता में यही बात बताई है கீதையில இந்த விஷயத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. कि कर्मेंद्रिया इंद्रियाणि पराण्याहो। இந்திரியாணி பராண்யாகோ. इंद्रियां बड़ी प्रबल है। இந்திரியங்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. इंद्रियेभ्यः परम मन, इंद्रियों से मन प्रबल है। இந்திரியவிடம் அதிக பவர்ஃபுல் மனசா இருக்கு. कर्मेंद्रियों से ज्ञानेंद्रियां प्रबल है। கர்மேந்திரியங்களினோட இந்த ஞானேந்திரியம் இருக்கு இல்லையா, அது பவர்ஃபுல்லா இருக்குது. और ज्ञानेंद्रियों से भी मन प्रबल है। ஞானேந்திரியவிடம் இந்த மனஸ் அதை விட அதிக பவர்ஃபுல் மனசா இருக்கு. मनसस्तु परा बुद्धि, मन से बुद्धि प्रबल है। மனசை விட புத்தி சக்திசாலியானதா இருக்குது. जैसे त्रिदेव है, எப்படி திரிதேவ் இருக்காங்க, 3 தேவதைகள். त्रिदेव में 3 தேவதைகள்ல ब्रह्मादेव है। பிரம்மாதேவ் இருக்காங்க. ब्रह्मादेव क्या है? பிரம்மாதேவ் என்ன இருக்காங்க? मन है, மனசா இருக்காங்க. लेकिन उससे भी ज्यादा प्रबल कौन है? இப்போ அதை விட அதிக பவர்ஃபுல் யாரா இருக்காங்க? அவங்க விட அதிக பவர்ஃபுல் யாரு? ब्रह्मा को बैल का है। பிரம்மாக்கு எருதுன்னு சொல்லியிருக்காங்க. भक्ति मार्ग में बैल के ऊपर सवारी किसकी दिखाई जाती है? பக்தி மார்க்கத்துல எருது மேல யார சவாரி பண்ற போல காமிச்சிருக்காங்க? शंकर की। சங்கரினோட சவாரி காமிச்சிருக்காங்க. क्यों? ஏன்? शंकर की सवारी क्यों दिखाते हैं? किसी और देवता की सवारी क्यों नहीं दिखाते? சங்கரோட சவாரி தான் ஏன் காமிக்கிறாங்க? மத்த தேவதைகளினோட சவாரிய ஏன் காமிக்கிறது இல்ல?
है, மத்த எந்த தேவதையினோட சவாரி கூடயும் காமிக்கிறது இல்ல, ஏன்னு கேக்குறாங்க. क्योंकि शंकर तीसरा नेत्र वाला होता है. ஏன்னா சங்கர் தீஸ்ரா நேத்ர வாலா ஹோத்தா ஹை. அப்படின்னா சங்கருக்கு மூணாவது கண்ணை காமிச்சிருக்காங்க. மூணாவது கண்ணு இருக்கிறவங்க இருக்காங்க. शंकर किसको कहा जाता है? சங்கரன் யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? तीसरा नेत्र वाला. மூணாவது கண்ணு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு சொல்லுவாங்க. रूपी तीसरा नेत्र. இது புத்தி ரூபமான மூணாவது கண்ணா இருக்குது. तो बुद्धि जो है वो मन को कंट्रोल कर लेती है. அப்போ புத்தி என்ன இருக்குது? அது மனச கண்ட்ரோல் பண்ணுது. आज के मनुष्यों को बुद्धि तो बहुत है. இன்றைய மனிதர்களுக்கு புத்தி என்றது அதிகம் இருக்குது. है कि नहीं? இருக்குதா இல்லையா? बड़े बड़े एटम बम बना लिए, एरोप्लेन बना लिए. பெரிய பெரிய ஆட்டம் பாம்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க, ஏரோப்ளேனை ரெடி பண்ணிட்டாங்க. जाने क्या क्या बना लिए? என்னென்ன பண்ணிருக்காங்களோ அது தெரியாது. என்னென்னமெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. बुद्धि तो बड़ी तीखी है. புத்தி என்னமோ ரொம்ப தீவிரமா இருக்குது, தீவிரமானதா இருக்குது. तो क्या वही भगवान है? அப்ப என்ன அவங்களே பகவானா இருக்காங்களா? नहीं. இல்ல. है? हाँ. असली जो है உண்மையானது எதுன்னா, वो शक्ति है உண்மையான சக்தி எதுன்னா, जो बुद्धि से भी प्रबल है. बुद्धिमानों की भी. யாரு புத்தி விட அதிக பவர்ஃபுல், புத்திசாலிகளுக்கு கூடயும் बुद्धि है. वो कौन है? புத்தியா இருக்காங்க. அவர் யாரா இருக்காங்க? भगवान. பகவான், शिव. சிவன். वो आकर के हमको राजयोग सिखाते. இப்போ அவங்க வந்து நமக்கு ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாரு. और शुरुआत करते हैं यज्ञ से. பிறகு ஆரம்பம் என்றது இந்த யக்ஞம் என்ன இருக்கு இல்லையா, இதிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. रुद्र ज्ञान यज्ञ. ருத்ர ஞான யக்ஞம். यज्ञ में क्या किया जाता है? भक्ति मार्ग में. பக்தி மார்க்கத்துல யக்ஞம் உருவாக்குறாங்க இல்லையா, அதுல என்ன செய்யப்படுகிறது? स्वाहा. ஸ்வாஹா. क्या करते हैं? என்ன செய்றாங்க? स्वाहा. ஸ்வாஹா. तो कोई कहे कि हम अपनी मन बुद्धि को पहले ही स्वाहा कर देंगे, तो कर पाएगा? இப்போ ஒருத்தர் சொல்றாங்க, நம்மளோட மன புத்திய, என்னோட மனசு புத்திய நான் ஃபர்ஸ்ட் ஸ்வாஹா பண்ணிடுறேன் அப்படின்னா அர்ப்பண பண்ணிடுவேன்னு சொன்னா அது ஆகிற விஷயமா? कर पाएगा? செய்ய முடியுமா? செய்ய முடியாது. कम से स्वाहा करना है. அது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யணும்னா அது ஸ்வாஹா பண்ணணும். तन अर्पण कर सकते हैं. அது எப்படின்னா வரிசையா வரணும்னு சொல்றாங்க. शरीरத்தை அர்ப்பண பண்ணலாம். मन तन के द्वारा यज्ञ की सेवा कर सकते हैं. அப்படின்னா शरीரம் மூலமா யக்ஞத்தினோட சேவைய பண்ணலாம். तो पहला कदम सहज है या नहीं है? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்றது சகஜமாகி இருக்குதா இல்லையா? है? இருக்குது. तो तन के द्वारा सेवा जरूर करनी है. शरीரம் மூலமா சேவை கண்டிப்பா செய்யணும். क्या स्वाहा करना है? तन मन धन. என்ன ஸ்வாஹா பண்ணணும்? शरीரம் மனசு தனம் तीनों ही स्वाहा करना है. மூணு கூடயும் ஸ்வாஹா பண்ணணும். तन की कर्मेंद्रियां यज्ञ सेवा में लगानी. இப்போ शरीரத்தினோட கர்மேந்திரியங்கள் இத யக்ஞ சேவல அர்ப்பண செய்யணும். यज्ञ सेवा जितनी जितनी करेंगे. பாபா சொல்றாங்க, யக்ஞத்தினோட சேவைய நீங்க எந்த அளவுக்கு செய்வீங்களோ उतना शिव बाबा हमको याद करेगा कि नहीं करेगा? அந்த அளவுக்கு சிவ பாபா நம்மள நினைவு செய்வாங்களா இல்லையா? मुरली में क्या बोला? முரளில என்ன சொல்லிருக்காங்க?
हैं? सेवादारी बच्चों को बाप याद करते हैं। சேவாதாரி குழந்தைகளை அப்பா நினைவு செய்றாங்க. तो जो दिल लगा करके बर्तन मांग रहे हैं, இப்போ யாரு மனசார என்ன செய்றாங்க, அங்க மனச வச்சு இந்த பாத்திரைய கழுவுறாங்க, கழுவிட்டு இருக்காங்க. दिल देखा जाता है, மனச பார்க்கப்படுகிறதா? दिल वाला बाप दिल देखता है। இப்போ தில்வாடா அப்பா என்ன செய்றாங்க, மனச பாக்குறாங்களா या काम देखता है? இல்லன்னா வேலைய பாக்குறாரா? एक कथा आती है ஒரு கதை வருது. कि राम ने जब पुल बांधा, இப்போ ராமர் எப்போ பாலம் கட்டினாங்களோ, तो एक गिलहरी थी, ஒரு அணில் இருந்தது. वो बार बार समंदर में जाती थी, भीगती थी, அது अடிக்கடி கடலுக்கு போய் நனைந்து और रेत में वो लौटती थी और पुल के ऊपर जाकर के देती। அந்த அணில் என்ன செஞ்சிட்டு இருந்ததுன்னா, நனைஞ்சு இந்த கடலுக்கு போய் நனையும். அதுக்கு பிறகு அந்த மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்து இங்க என்ன செஞ்சிட்டு இருந்தது, அது உதறிட்டு இருந்தது. बार बार ऐसे ही कर रही थी। அடிக்கடி இதேதான் செஞ்சிட்டு இருந்தது. तो राम ने देखा, அப்போ ராமர் இந்த விஷயத்தை பார்த்தாங்க. कि अरे ये तो बड़ी सेवा कर रही है। என்னன்னா, அரே இந்த அணில் என்னமோ ரொம்ப சேவை பண்ணிட்டு இருக்குது. बड़ी सेवा कर रही है या छोटी छोटी सी सेवा कर रही है? பெரிய சேவைய பண்ணிட்டு இருந்ததா இல்லன்னா சின்ன சின்ன சேவைய பண்ணிட்டு இருந்ததா? हैं? और बंदर तो बड़े बड़े पत्थर लाके डाल रहे थे। மத்த குரங்குகள் என்ன பண்ணிட்டு இருந்தது, பெரிய பெரிய கல்லை வந்து எடுத்துன்னு வந்து போட்டுட்டு இருந்தது. और वो क्या कर रही थी? பிறகு அந்த அணில் என்ன பண்ணிட்டு இருந்தது, थोड़े से दाने रेत के लिए और बालों में लपेटे और वहाँ भर्राई दिए। இந்த கொஞ்சமா அந்த மண்ணெல்லாம் அந்த சரீரத்துல ஒட்டிக்கிட்டு பிறகு அங்க போய் உதறிட்டு இருந்தது. तो बड़ी सेवा की? அப்போ பெரிய சேவை பண்ணதா? नहीं, क्या देखा? என்ன பண்ணது, என்ன பார்த்தாங்க? उसका दिल देखा। அதோட மனச பார்த்தாங்க. तो भगवान राम ने उसको शाबाशी दी। वाह! तो उसके ऊपर 3 निशान बन गए। அப்போ பகவான் ராமர் அவங்க அந்த ஒரு அணிலுக்கு ஷாபாஷ் சொல்லி என்ன செஞ்சாங்க, 3 கோடுகளை போட்டாங்க. ऐसी कहानी बताइए। இப்படிப்பட்ட ஸ்டோரிய சொல்லப்பட்டிருக்குது शास्त्रों में। சாஸ்திரங்கள்ல. तो वास्तव में बात क्या है? வாஸ்தவத்துல இது என்ன விஷயமா இருக்குது, भगवान क्या देखता है? பகவான் என்ன பாக்குறாரு? भगवान तो दिल वाला है। பகவான் தில்வாலா இருக்காங்க. அப்படின்னா மனசு மேல அவங்க ராஜ்யம் செய்யக்கூடியவங்க. दिलवाड़ा क्या देखता है? அந்த தில்வாடா என்ன பாக்குறாங்க, दिल देखता है। மனச பாக்குறாங்க. कोई कितना दिल लगा करके सेवा कर रहा है। இப்போ ஒருத்தர் எவ்வளவு மனச வச்சு மனசார அவங்க அந்த சேவைய செஞ்சுட்டு இருக்காங்க, ये देखता है। மனதின் மூலமா அவங்க எந்த அளவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க இத பாக்குறாங்க. तो कर्मणा सेवा को छोटा नहीं समझना। அதனால பாபா சொல்றாங்க, இந்த செயல்கள் மூலம் அந்த கர்மணா சேவை இருக்குது இல்லையா, இத சாதாரணமானதுன்னு நினைச்சுக்காதீங்க, அப்படின்னா சின்னதுன்னு நினைச்சுக்காதீங்க. यहाँ से ही शुरुआत होती है यज्ञ में स्वाहा करने की। இங்க இருந்துதான் யக்னத்துல ஸ்வாஹா பண்ற ஒரு ஸ்டெப் ஆரம்பமாகுது. अगर ये कर्मणा सेवा में फेल हो गए, ஒருவேளை இந்த கர்மணா சேவைல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, पहली सीढ़ी है ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயிருக்குது कर्म स्वाहा करना। சரீரத்தை ஸ்வாஹா பண்றது. तो आगे की सेवा फिर होगी नहीं। இப்போ இதே செய்யலன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குதோ, இந்த முன்னாடி வர சேவை ஆகவே ஆகாது. और होगी तो उसका कोई महत्व नहीं होगा। फिर ஒருவேளை ஆனாலும் செஞ்சாலும் அதுக்கு எந்த விதமான மகத்துவம் இருக்காது. ज्ञान की सेवा है, समझते हैं बहुत बड़ी सेवा है।
இப்போ ஞானத்தினோட சேவை இருக்குது, அந்த சேவைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க? மிகப்பெரிய சேவைன்னு நினைச்சுக்கிறாங்க. अच्छा அச்சா, ब्रह्मा के मुख से ज्ञान की सेवा हुई कि नहीं हुई? பிரம்மா முகம் மூலமா ஞானத்தினோட சேவை ஆச்சா இல்லையா? हुई। ஆச்சு. भले ब्रह्मा ने समझा या नहीं समझा, பலே அந்த பிரம்மா தெரிஞ்சிருக்கலாம், அத பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ. चलो ब्रह्मा बच्चों ने भी समझा या नहीं समझा? இப்போ பிரம்மா வத்சனா பிரம்மாவினோட குழந்தைகள் கூடயும் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லைன்னா இல்லையோ. मुख से सेवा तो हुई ना, ஆனா வாயால சேவை செஞ்சாங்க இல்லையா? लेकिन ஆனா उससे भी जास्ती सेवा அதை விட பெரிய சேவை उन बच्चों के द्वारा हुई जिन्होंने ज्ञान को समझा। அதை விட பெரிய சேவை எந்த குழந்தைகள் மூலமா ஆச்சுன்னா யாரு ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, सुना, सुन करके समझा और दूसरों को समझाया। கேட்டாங்க, கேட்டு சொன்னாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, மத்தவங்களுக்கு புரிய வச்சாங்க. बुद्धि का उपयोग किया, புத்தியை யூஸ் பண்ணாங்க, मन से ज्ञान के संकल्प चलाए। மனதின் மூலமா ஞானத்தினோட சங்கல்பத்தை நடத்துனாங்க. नई दुनिया बनाने की प्लानिंग की, புது உலகத்தை உருவாக்குற பிளானிங்க பண்ணாங்க. तो वो तो श्रेष्ठ हुए ना। அப்ப அவங்க உயர்ந்தவங்க ஆனாங்க இல்லையா? ब्रह्मा के मुकाबले या ब्रह्मा बच्चों के मुकाबले பிரம்மாக்கு ஒப்பிட்டு பார்த்தா, பிரம்மாவினோட குழந்தைகள் அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா இவங்க சிரேஷ்டமானாங்க இல்லையா? श्रेष्ठ तो हुए। உயர்ந்தவங்க என்னமோ ஆனாங்க. उन श्रेष्ठ होने वाले बच्चों में सबसे श्रेष्ठ वो शंकर, जिसके द्वारा दिखाया जाता है। இப்போ அவங்க அந்த உயர்ந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த எல்லா குழந்தைகள்ல கூடயும் எல்லாத்தை விட உயர்ந்தவங்களாகி யார காமிச்சிருக்காங்கன்னா சங்கர். யாரு மூலமா? ज्ञान का तीसरा नेत्र। யாருக்கு மூணாவது கண்ணா காமிச்சிருக்காங்க? तो क्या शंकर या ब्रह्मा कुमार या प्रजापिता ब्रह्मा कुमार? அப்போ என்ன சங்கர், பிரம்மா, பிரம்மா குமார் இல்லைன்னா பிரஜாபிதா பிரம்மா குமாரிஸ் परिवर्तन कर सके? பரிவர்த்தன் பண்ண முடிஞ்சதா? कर सके பண்ண முடிஞ்சதா? है? न ब्रह्मा परिवर्तन कर सका, न ब्रह्मा कुमार परिवर्तन कर सके। பிரம்மா கூடயும் பரிவர்த்தனை பண்ண முடியல, பிரம்மா குமாரிஸ் கூடயும் பரிவர்த்தனை பண்ண முடியல. न शंकर द्वारा परिवर्तन होता, பிறகு சங்கர் மூலமா கூடயும் பரிவர்த்தன் ஆகிறதில்ல. அப்படின்னா மாற்றங்கள் என்றது ஏற்படுறதில்ல. न रुद्र द्वारा परिवर्तन होता और न रुद्र बच्चों के द्वारा परिवर्तन होता। இப்போ ருத்ரன் மூலமா கூடயும் மாற்றங்கள் ஏற்படுறதில்ல, பரிவர்த்தனா. பிறகு ருத்ரவத்ஸ், அந்த ருத்ரனோட குழந்தைகள் அவங்க மூலமா கூடயும் இந்த பரிவர்த்தனம் என்றது ஆகிறதில்ல. तो परिवर्तन फिर काहे से होता है? அப்போ பாபா கேக்குறாங்க, பரிவர்த்தனை என்றது எது மூலமா ஆகுது? वाचा से जो ज्ञान सुनाया गया उससे भी परिवर्तन नहीं होता उतना। வாச்சா மூலமா, பேச்சு மூலமா என்ன ஞானத்தை சொல்றாங்களோ அது மூலமாவும் அந்த அளவுக்கு பரிவர்த்தனை என்றது ஆகிறதில்ல. काहे से परिवर्तन होता है? பரிவர்த்தனை எப்படி ஆகுது? हैं? परिवर्तन होता है प्रैक्टिकल कर्म करने से। பரிவர்த்தனை எப்படி ஆகுதுன்னா பிராக்டிக்கலி செயல்களை செய்யறதுனால ஆகுதுன்னு சொல்றாங்க. वाचा कोई बहुत सुनाई अच्छी अच्छी, இப்போ வாச்சா என்னமோ இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்லபடியா சொன்னாங்க, பேசினாங்க, நல்ல நல்ல விஷயங்களை சொன்னாங்க, ज्ञान बहुत अच्छा सुनाया, ஞானத்தை ரொம்ப நல்லபடியா சொன்னாங்க. लेकिन ஆனா किसी के दिल में नहीं उतरता है। இப்போ யாரோட மனசுல கூடயும் அது இறங்குறது இல்ல.
आज निश्चय बुद्धि होते हैं, कल निश्चय बुद्धि हो जाते हैं। இன்னைக்கு நிச்சய புத்தி ஆகுறாங்க, நாளைக்கு அநிச்சய புத்தி ஆயிடுறாங்க. तो दिल में समाया नहीं ना, அப்போ மனசுக்குள்ள அது அடங்கல இல்லையா? अब समाते हैं। எப்போ அது அடங்கும்? हैं? इसके लिए तीसरी मूर्ति बनी हुई है। இதுக்காக மூணாவது மூர்த்தி உருவாகி இருக்குது. तीसरी मूर्ति है प्रैक्टिकल कर्म करने वाली। மூணாவது மூர்த்தியா இருக்காங்க பிராக்டிக்கல் செயல்களை செய்யக்கூடியவங்க. ब्रह्मा है सुनने सुनाने के लिए, இப்போ பிரம்மா இருக்காங்க கேக்குறதுக்கு சொல்லுறதுக்காக. शंकर है समझने समझाने के लिए, சங்கர் புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றும் புரிய வைக்கிறதுக்காக இருக்காங்க. लेकिन उनसे काम होने वाला नहीं है। ஆனா அது மூலமா வேலை என்றது ஆகாது. काम किससे होता है? வேலை எப்படி ஆகும்? எது மூலமா ஆகும்? है जिन्होंने जो सुना है, जिन्होंने जो समझा है। இப்ப யாரு கேட்டிருக்காங்க, யாரு புரிஞ்சுக்கிட்டாங்க, उस सुने और समझे को प्रैक्टिकल जीवन में धारण करके दिखा दे। அது கேட்டு இருக்கிற விஷயங்கள் அந்த புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த விஷயங்களை பிராக்டிக்கலி தாரணை பண்ணி காமிக்கணும். पवित्र बन करके दिखा दे, தூய்மையாகி காமிக்கணும். तो ऐसी पवित्र इंद्रियों से, ऐसे पवित्र मुख से, இப்படிப்பட்ட தூய்மையான இந்திரியங்கள் மூலமா, தூய்மையான பேச்சு மூலமா, ऐसी पवित्र दृष्टि से, आंखों से, இப்படிப்பட்ட தூய்மையான திருஷ்டி மூலமா, கண்கள் மூலமா दूसरों के ऊपर असर पड़ जाता है। இப்படி செஞ்சா என்ன ஆகுதுன்னா மத்தவங்க மேல அதோட பிரபாவம் என்றது ஏற்படும். बोल बोल देखी जाए तो आज के नेता लोग बड़े भाषण कर रहे हैं। பாபா சொல்றாங்க, ஒருவேளை பேச்ச பாத்தீங்கன்னா, ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இன்றைய அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பெரிய பெரிய சொற்பொழி அப்படின்னா ஸ்பீச்ச கொடுக்கறாங்க. இப்போ பெரிய பெரிய ஆளு என்ன செய்யறாங்கன்னா அந்த ஸ்பீச்ச கொடுக்கறாங்க இல்லையா, பாபா கேக்குறாங்க பரிவர்த்தனை ஆச்சா? ஆகிறது இல்ல. परिवर्तन नहीं होता। பாபா சொல்றாங்க வெறும் சொல்லுறதுனால பரிவர்த்தனை ஆகிறது இல்ல, भाषण करने से परिवर्तन नहीं होता, ஸ்பீச்ச கொடுக்கறதுனால பரிவர்த்தனை ஆகிறது இல்ல, परिवर्तन होता है जीवन में। ஸ்பீச்ச பண்றதுனால பரிவர்த்தனை ஆகிறது இல்ல. பரிவர்த்தனை எப்படி ஆகுதுன்னா வாழ்க்கையில आचरण में प्रैक्टिकल रूप में लाने से। எப்படின்னா அந்த ஒரு விஷயங்களை பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும். तो प्रैक्टिकल रूप जो है, அப்போ பிராக்டிக்கல் ரூப யாருது இருக்குதோ तो काहे के द्वारा लाएंगे? அது எப்படி கொண்டு வருவீங்க? कर्मेंद्रियों के द्वारा प्रैक्टिकल रूप लाएंगे या कैसे लाएंगे? கர்மேந்திரியங்கள் மூலமா பிராக்டிக்கல் ரூபத்தை கொண்டு வருவீங்களா, இல்லன்னா எப்படி கொண்டு வருவீங்க? कर्मेंद्रियों के द्वारा ही प्रैक्टिकल हो। கர்மேந்திரியங்கள் மூலமா தான் பிராக்டிக்கல் நடக்கும். और कोई कहे हम प्रैक्टिकल करेंगे ही नहीं, इससे तो दास-दासी बन जाएंगे। இப்போ ஒருத்தர் சொல்றாங்க என்னன்னா நாங்க கர்மேந்திரியங்கள் மூலமா பிராக்டிக்கல் செய்யவே மாட்டோம், அது மூலமா தாசதாசிகள் ஆயிடுவோம், அப்படின்னா வேலைக்காரங்க ஆயிடுவோம். ये ज्ञान हुआ या अज्ञान हुआ? அப்போ அது ஞானமாச்சா இல்லன்னா அஞ்ஞானமாச்சா? ये तो अज्ञान की बात है। இது அஞ்ஞானத்தினோட விஷயம் ஆயிடுச்சு. किसी कोई अज्ञानी है जिसने ऐसी बातें फैला दी। பாபா சொல்றாங்க இது யாரோ அஞ்ஞானியா இருக்காங்க, அவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை பரவிருக்காங்க. सेवा करने से फायदा नहीं। இப்போ செயல்களின் மூலமா சேவை செய்யறதுனால அப்படின்னா கர்மனா சேவை செய்யறதுனால லாபம் இல்ல. सेवा करनी, வாச்சா சேவை செய்யணும்.